الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام علیکم ورحمۃ اللہ. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. इन आयात का तर्जुमा ये है कि और सब्र இந்த வசனங்களின் பொருள் பொறுமை, தொழுகை ஆகியவை மூலம் துஆ கேளுங்கள். நிச்சயமாக பணிவுடையவர்களை தவிர மற்ற அனைவரின் மீதும் இது கடினமானதொன்றாகும். அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்கக்கூடியவர்கள் என்றும் நாங்கள் அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக அறிவார்கள். இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்காக இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு அடிப்படையான விஷயத்தின் பக்கம் கவனமூட்டுகின்றான். இதை பற்றி திருக்குரானில் வேறு இடங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றது. அது பணிவு மற்றும் தாழ்மை குணத்தை மேற்கொள்வதாகும். அதாவது திருக்குரானில் உள்ள கட்டளைகள், ஏவல்கள், விலக்கல்கள் ஆகியவற்றிற்கேற்ப செயல்படுவது இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு அவசியமானதாகும். அவற்றின் அடித்தளம் தாழ்மை குணம் மற்றும் பணிவை மேற்கொள்வதில் இருக்கின்றது. அல்லது இவ்வாறும் கூறலாம், அல்லாவின் கட்டளைகளுக்கேற்ப செயல்படுவது ஒருவரை பணிவு, தாழ்மை குணம் ஆகியவற்றின் பக்கம் கொண்டு செல்கிறது. ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் இந்த கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுகின்றார் என்றால் நிச்சயமாக அவரிடம் பணிவும் தாழ்மை குணமும் உருவாகிவிடும். ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயஸீதஹும் குஷூஆ குர்ஆனாகி அது அவரது பணிவை மேலும் அதிகரிக்கின்றது என்ற வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். இறைவனின் வசனங்கள் அவர்களிடம் பணிவையும் தாழ்மை குணத்தையும் அதிகரிக்கும்படி செய்கின்றது. நான் இறைவனின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றேன், அவற்றை படிக்கின்றேன், அதற்கேற்ப செயல்படுகின்றேன் என்று ஒரு நம்பிக்கையாளர் வாதம் செய்கின்ற போது அவரிடம் பணிவும் தாழ்மை குணமும் இல்லாதவரை கண்டிப்பாக திருக்குரானின் போதனைகளுக்கு ஏற்ப அவரால் தமது இறை வணக்கங்களையும் மற்ற செயல்களையும் செய்ய முடியாது. அல்லது அவரது பணிவும் தாழ்மை குணமும் தான் அவரை இந்த இறை வணக்கங்கள், நற்செயல்கள் ஆகியவற்றின் உயர்வான தரம் வரை கொண்டு செல்கின்றது. நபிமார்கள் இந்த நோக்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகவும் இந்த விஷயத்தை பரப்புவதற்காகவும் இதை மக்களது மனங்களில் பதிவு செய்வதற்காகவும் தமது நிலைமைகள் மூலம் இதனை வெளிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டனர். இதற்கான மிக உயர்ந்த நல்லுதாரணம் நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அழகிய முன்மாதிரியில் கிடைக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: அல்லாஹு தாலா மிகவும் கருணை மிக்கவனும் பரிவு காட்டுபவனும் ஆவான். அவன் எல்லா விதத்திலும் மனிதனை வளர்ச்சியடைய செய்கின்றான், மேலும் அவன் மீது கருணை காட்டுகின்றான். இந்த கருணையின் காரணமாகவே அவன் தன்னால் நியமிக்கப்பட்டவர்களையும் தனது தூதர்களையும் அனுப்புகின்றான். அதன் மூலம் அவர்கள் உலகில் உள்ளவர்களுக்கு பாவங்கள் படிந்துள்ள வாழ்வில் இருந்தும் ரட்சிப்பை வழங்குகின்றனர். ஆனால் கர்வம் மிகவும் அபாயகரமான நோயாகும். எந்த மனிதரிடம் கர்வம் உருவாகிவிடுமோ அந்த மனிதருக்கு ஆன்மீக மரணம் ஏற்பட்டுவிடும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த நோய் கொலையை விட பெரியது என்பதை நான் உறுதியாக அறிந்திருக்கின்றேன்.
அகங்காரத்துடன் நடந்து கொள்பவர் ஷைத்தானின் சகோதரர் ஆவார். ஏனென்றால் அகங்காரத்துடன் நடந்து கொண்டதே ஷைத்தானை இழிவிற்கு ஆளாக்கியது. எனவே கர்வம் இருக்கக்கூடாது என்பது நம்பிக்கையாளருக்குரிய நிபந்தனையாகும். மாறாக பணிவு, தன்னடக்கம், தாழ்மை குணம் அவரிடம் இருக்க வேண்டும். இது இறைவனால் நியமிக்கப்பட்டவரது சிறப்பம்சமாகும். அதாவது எல்லாரையும் விட அதிகமாக இறை தூதர்களிடம் இந்த விஷயம் இருக்கும். அவர்களிடம் அளவு கடந்த பணிவு இருக்கும். ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிகவும் அதிகமாக பணிவும் தாழ்மை குணமும் இருந்தது. எல்லோரையும் விட அதிகமாக இந்த பண்பு அவர்களிடம்தான் இருந்தது. அன்னாரது ஊழியர் ஒருவரிடம் அவர்கள் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அந்த ஊழியர், உண்மை என்னவென்றால் நான் அவர்களுக்கு தொண்டு செய்வதை விட அதிகமாக அவர்கள்தான் எனக்கு தொண்டு செய்கின்றார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். தொடர்ந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதுவே பணிவு மற்றும் உயர்வான நல்லொழுக்கத்தின் முன்மாதிரியாகும். அதிக நேரம் நம்முடன் இருப்பவர்கள் நமக்கு அருகில் இருக்கின்ற ஊழியர்கள்தான். இந்த விஷயம் உண்மையானதாகும். எனவே ஒருவரது பணிவு, தாழ்மை குணம், சகிப்புத்தன்மை, கனிவுடன் நடந்து கொள்ளும் தன்மை ஆகியவற்றை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களிடமிருந்துதான் அதை தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் அந்த முழுமை பெற்ற மனிதரின் முன்மாதிரியாகும். அதை பின்பற்ற வேண்டும் என்றே இந்த உம்மத்திற்கு போதிக்கப்பட்டுள்ளது. திருக்குர்ஆன் அதன் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படும்படி நம்மிடம் கூறும்போது அதற்கான முழுமையான முன்மாதிரியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் முன்னால் நிற்கின்றார்கள். அவர்களது இறை வணக்கங்களும் மிகவும் உயர்வான தரத்தை அடைந்திருந்தது. அது தொடர்பாக இறைவன் அவர்களிடம், நீர் அறிவிப்பு செய்வீராக, எனக்கென்று எதுவுமே இல்லை, எனது இறை வணக்கங்கள் முழுக்க முழுக்க இறைவனுக்காக மட்டுமே இருக்கின்றது. நான் எனக்காக எதையும் பெறமாட்டேன், எதையும் பெற விரும்ப மாட்டேன். மாறாக இறை திருப்தி கிடைப்பதே எனது நோக்கமாகும். எனது வாழ்வின் நோக்கம் இறைவனுடனே இருந்து வருகிறது, அவனையே சுற்றி வருகிறது. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீர் அவர்களிடம் கூறுவீராக, என் தொழுகையும் என் தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் எல்லா உலகங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரியன என்ற அறிவிப்பு எத்தகைய அறிவிப்பாக இருக்கின்றது என்றால் அதன் உயர்வான தரம் வரை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் சென்றடைய முடியாது. பொறுமையை பற்றி கூறுவதாயிருந்தால், வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா ஸூ ஹஸ்ஸின் அஸீம். அதற்கான வாய்ப்பு பொறுமையை நன்கு கடைபிடிப்பவர்களுக்கே கிடைக்கின்றது. மேலும் நன்மையின் ஒரு மாபெரும் பகுதியினை பெற்றவர்களுக்கே அது கிடைக்கும் என்ற அல்லாஹ்வின் கூற்றிற்கு ஏற்ப கொடுமைகளை சகித்த பிறகும் இந்த உயர் தகுதியானது மிகவும் அதிகமாக பொறுமையை மேற்கொள்பவர்களுக்கே கிடைக்கின்றது. அல்லது இறைவன்புறமிருந்து நன்மையின் ஒரு மாபெரும் பகுதியினை பெற்றவர்களுக்கே அது கிடைக்கின்றது. நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை பற்றி படிக்கும் போது குடும்ப ரீதியாக அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் மற்றும் துயரங்களின் சமயத்திலும், உடல் ரீதியாக அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் மற்றும் துயரங்களின் சமயத்திலும், அவ்வாறே அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வந்த சமயத்திலும் பொறுமையின் உயர்வான நல்லுதாரணத்தையும் பொறுமையின் உயர்வான தரத்தையும் நம்மால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மட்டுமே பார்க்க முடிகின்றது. அவர்களுக்கு மட்டும் ஏற்பட்ட துன்பங்களை பாருங்கள். தாயிஃப் நகரத்தில் அவர்கள் எத்தகைய உயர்வான பொறுமையை கடைபிடித்தார்கள். இவ்வாறு பொறுமையை கடைபிடித்ததன் மூலம் ஒரு நகரம் அழிந்து போவதை அவர்கள் தடுத்து அதை காப்பாற்றி விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இதற்கான உரிமையை வழங்கியிருந்தும் கூட அவர்கள் காயமடைந்து அந்த நகரவாசிகளின் கொடுமைகளுக்கு ஆளாகிய பிறகும் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம், இல்லை இல்லை, நீ இந்த நகரத்தை அழித்துவிடக் கூடாது என்றே வேண்டினார்கள்.
பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சமுதாயம் அவர்கள் மீது இழைத்த கொடுமைகளை தாங்க முடியாமல் குறிப்பிட்ட சில மக்களுக்கு எதிராக அல்லது குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக தீய துவா செய்யும்படி அவர்களிடம் வேண்டிய சமயத்தில் அவர்கள் அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நான் அவர்களுக்கு எதிராக தீய துவா செய்வேன் என்று கூறவில்லை. மாறாக அந்த சமுதாயத்திற்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றே அவர்கள் துவா செய்தார்கள். இவ்வாறு தன்னை ஏற்றுக்கொண்டவர்களிடமும் தனது முன்மாதிரி, தனது செயல், தனது துவா ஆகியவற்றின் மூலமாக பொறுமையை கடைபிடிக்கும்படி அவர்கள் போதனை செய்தார்கள். சரியான பழிவாங்குதல் தீய துவாவினால் ஏற்படாது. மாறாக அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க துவா செய்வதன் மூலமாகவே சரியான பழிவாங்குதல் இருக்க முடியும். பொறுமையை கடைபிடிப்பதன் உயர்வான முன்மாதிரியை காட்டுவதன் மூலமாகவே சரியான முறையில் அவர்களை பழிவாங்க முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். பணிவு மற்றும் தாழ்மை குணம் ஆகியவற்றிற்கான நல்லுதாரணத்தை பாருங்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த பண்புகளை நாம் பார்க்க முடியும். இதற்கான ஒரு உதாரணத்தை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோளில் இருந்து நான் உங்களுக்கு கூறினேன். இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முழுமையான முன்மாதிரி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த முன்மாதிரியை பின்பற்றுமாறு இறைவன் நமக்கு கட்டளையிட்டுள்ளான். இன்னும் பல்வேறு கட்டளைகளை அவன் நமக்கு வழங்கி அவற்றை நிறைவேற்றுவதன் மூலம் எனது நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறியுள்ளான். ஆனால் இந்த கட்டளைகளுடனும் இந்த முன்மாதிரியுடனும் அடிப்படையான ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைப்பதும் இந்த முன்மாதிரிக்கேற்ப செயல்படுவதும் நீங்கள் பணிவையும் தாழ்மை குணத்தையும் மேற்கொண்டு நடப்பதன் மூலமாகவே சாத்தியமாகும். பணிவையும் தாழ்மை குணத்தையும் மேற்கொண்டு நடப்பவர்களுக்கே இந்த உயர் தகுதி கிடைக்கும். தனது திகில் நிறைந்த தோற்றத்தின் தாக்கத்திற்கு ஆளாகி நடுங்கிய பலகீனமான மனிதரை பார்த்து பயப்பட வேண்டாம், நானும் உங்களை போன்ற மனிதனாவேன், நானும் ஒரு பெண்ணிடமிருந்தே பால் குடித்துள்ளேன், அந்த பெண்ணோ மிக சாதாரணமான உணவையே உண்டு வந்தாள், சாதாரண மக்களைப் போன்றே தமது வாழ்வை கழித்து வந்தாள் என்று கூறிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலமே இது சாத்தியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களிடமும் அல்லாஹ் நீங்களும் பணிவை கடைபிடிக்கின்ற மனிதர்களாக ஆகுங்கள், அதன் மூலம் இறைவனின் நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றான். நான் ஓதிய இந்த வசனங்களில் பணிவை மேற்கொண்டவாறு இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களை நீங்கள் ஒன்றுமற்ற பொருளாக கருதியவாறு பணிவின் மிக உயர்ந்த தரத்தை பெறுவதற்காக முயற்சி செய்யாதவரை இறை நெருக்கத்தை உங்களால் பெற முடியாது. பணிவுடன் அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக முயற்சி செய்யாதவரை அல்லாஹ் கூறியுள்ள வழிகளில் உங்களால் செல்ல முடியாது. மேலும் அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப உங்களால் செயல்படவும் முடியாது. எனவேதான் அவனது அருளை பெறுவதற்கு பணிவுடன் அவனிடம் உதவி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் பல்வேறு சமுதாயங்களின் உதாரணத்தையும் நமக்கு எடுத்துக் கூறியுள்ளான். சில சமயங்களில் நேரடியாக இதை பற்றிய கட்டளைகளை அவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். சில சமயங்களில் முன் சென்று போன பழைய சமுதாயங்களின் நிலைமைகளை அவன் நமக்கு எடுத்துக் கூறுகின்றான். சில மக்களின் நிலைமைகளை எடுத்துக் கூறியவாறு அவர்கள் இப்படி நடந்து கொண்டனர், அத்தகைய நடைமுறையை அவர்கள் மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர்களிடம் சீர்திருத்தம் ஏற்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவற்றில் நம்பிக்கையாளர்களுக்கும் பாடம் இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு நேரடியாக இடப்பட்ட கட்டளை மட்டும் உங்களுக்கு வழங்கப்பட்ட போதனை அல்ல, மாறாக இது தொடர்பாக திருக்குர்ஆனில் கூறப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு போதனையாக இருக்கின்றது. இங்கும் அல்லாஹ் இதைத்தான் கூறுகின்றான், நீங்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள், அவனது அருளை பெறுவதற்காக அவனது உதவியை பணிவுடன் வேண்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எதுவரை வஸ்தஈனு அதாவது உதவி கோருங்கள் என்பதன் ஆன்மாவை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களோ அதுவரை நன்மையின் வழிகளை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது.
आजिज़ी எப்போது மிகுந்த பணிவும் உருக்கமும் உங்களிடம் ஏற்படுமோ அப்போதுதான் வஸ்தஈனு, அதாவது நீங்கள் உதவி கோருங்கள் कोशिश करो। என்பதன் ஆன்மா உருவாக முடியும். फरमाया தாழ்மை குணம் உருவாகாத வரை என்னிடம் இருக்கின்ற எனது எந்த ஒரு சிறப்பும் எந்த ஒரு அருட்கொடைக்கும் உரிமை உள்ளவனாக என்னை ஆக்க முடியாது என்ற உணர்வு ஏற்படாத வரை, அல்லாஹ்வின் அருள் என் மீது இருந்தால் மட்டும்தான் எனது உலகமும் மறுமையும் சரியாகும் என்ற உணர்வு ஏற்படாத வரை இத்தகைய ஆன்மாவை நீங்கள் பெற முடியாது. எனவே இறைவனிடம் இந்த உதவியை மிகுந்த பணிவுடன் கேட்க வேண்டும். அதாவது, இறைவா, உனது கருணையாலும் அருளாலும் நீ எங்களுக்கு உதவி செய்வதற்காக வருவாயாக. நீ திருப்தி அடையும் வகையில் உள்ள அந்த வழிமுறைகளை நீ எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. இறைவணக்கம் மற்றும் பொறுமை தொடர்பாகவும் உனக்கு விருப்பமான வழிமுறைகளை நீ எங்களுக்கு கற்றுத் தருவாயாக என்று அவனிடம் கேட்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த அருள்களை பெறுவதற்காக நீங்கள் என்னிடம் உதவி கேட்கின்றீர்கள், பிறகு அதற்கான பணிவை வெளிப்படுத்தி காட்டியவாறு பொறுமையை மேற்கொள்வதன் தரத்தையும் உயர்த்துங்கள். அகராதி பொருள் கூறுபவர்களின் பார்வையில் சபர் என்பதற்கு எவ்வித கூச்சலுமின்றி மிகுதியாக நல்லொழுக்கத்தை பேணியவாறு घुमाया துன்பங்களை சகித்துக் கொள்வது, எவ்வித முறையிடுகின்ற சொற்களையும் நாவில் கொண்டு வராமல் இருப்பது ஆகியவை இதற்கு பொருளாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சிலரது பார்வையில் துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த நிலைமை மற்றும் இன்பமும் சுகமும் நிறைந்த நிலைமை ஆகியவற்றிற்கு இடையில் எவ்வித வித்தியாசத்தையும் உணராமல் இருப்பதற்கு சபர் என்று கூறப்படுகிறது. அதாவது, எல்லா நிலையிலும் இறை திருப்தியில் திருப்தி அடைய வேண்டும். இறைவா, எதில் உனது திருப்தி உள்ளதோ அதிலேயே நாங்களும் திருப்தி அடைகின்றோம் என்ற நிலை ஏற்பட வேண்டும். அதாவது, முழுமையான போதுமென்ற மனதுடன் இறைவனின் திருப்தியில் திருப்தி அடைய வேண்டும். எல்லா நிலையிலும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுதல், தனது வலுவான ஈமான் ஆகியவற்றை இறைவனுக்காக நிலைநாட்ட வேண்டும். முழுக்க முழுக்க இறைவனுடன் மட்டுமே ஒன்றி இருக்க வேண்டும். மேலும் அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹு தாலா கூறியுள்ள போதனைகளை செயல்படுத்துவதில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இத்தகைய பொறுமையின் நிலைமை பற்றியே அல்லாஹு தாலா, நீங்கள் இதில் நிலைத்திருந்தால் எனது அருள்களை பெறுபவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று கூறுகின்றான். மேலும் இப்படிப்பட்ட பொறுமையின் நிலைமையில் நீங்கள் செய்கின்ற துவாக்கள் உங்களை எனது அருள்களுக்கு வாரிசாக்கிவிடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் களப்பற்ற தனது தூய அடியார்களை அவர்கள் வீணாகும் வகையில் கைவிட்டு விட மாட்டான். अल्लाह ताला அல்லாஹ்வே ஒருவர் முழுமையாக சார்ந்திருக்கும் போது அவன் அத்தகைய பொறுமைக்கான நற்கூலியை கண்டிப்பாக வழங்குகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அத்தகைய பொறுமையும் உறுதியாக நிலைநிற்கும் தன்மையும் ஏற்பட்டுவிட்டால் பிறகு உங்களது துவாக்களை அல்லாஹ் கேட்கின்றான். பொறுமையை கடைபிடித்தவாறு அமர்ந்துவிடக் கூடாது, மாறாக தொழுகைக்கான உரிமையையும் செலுத்த வேண்டும். சலாத் என்றால் என்ன? தொழுகையையும் அது குறிக்கும். மனிதன் போகும் போதும் வரும்போதும் செய்யும் துவாக்களையும் அது குறிக்கும். இறைவனுக்கு முன்பாக குனிவதையும் அது குறிக்கும். பணிவாக அவனிடம் வேண்டுவதையும் அது குறிக்கும். பணிவாக இறைவனிடம் அவனது அருளை கேட்பதையும் அது குறிக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், முழுமையாக பணிவின் வழிகளில் நடப்பவருக்குத்தான் இத்தகைய சலாத்திற்குரிய உரிமையை செலுத்த முடியும். அவரிடம் தற்பெருமையின் சிறு அடையாளம் கூட இருக்காது. அவரிடம் தான் என்ற அகந்தை மற்றும் தன்னை பெரிதாக காட்டிக் கொள்கின்ற எந்த ஒரு அம்சமும் இருக்காது. எந்த சலாத்தில் இவ்விஷயங்கள் இல்லையோ அவரது சலாத் சலாத் அல்ல. அப்படிப்பட்ட நபர் தொழுதாலும் இறைவன் அவரை பொருட்படுத்த மாட்டான். பணிவில் முன்னேறியவாறு இறைவனுடன் ஒருபோதும் அருந்துவிடாத தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட நிலையில் தொழக்கூடியவர்களாகவும் பொறுமையை மேற்கொள்பவர்களாகவும் துஆக்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பவர்களையே அல்லாஹ் பொருட்படுத்துகின்றான். இந்த காலத்தில் குறிப்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் உனது பணிவான வழிமுறைகள் அவனுக்கு விருப்பமானதாக இருந்தது என்று கூறியுள்ளான். இந்த பணிவான வழிகளே முன்னேற்றத்தின் புதிய வழிகளை திறந்து தந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் அல்லாஹ்வின் அருள்களை பெற வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வின் உதவியிலிருந்தும் பங்கு பெறுபவர்களாக ஆக வேண்டும் என்றால்
நாம் நமது பொறுமையின் கனிகளை சுவைக்க வேண்டும் என்றால், நமது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்றால், பிறகு பணிவை மேற்கொண்டவாறு உறுதியாக நிலைநிற்கும் தன்மையுடன் இறைவன் முன்னால் குனிந்திருப்பதும் அவசியமானதாகும். இந்த விஷயம்தான் நம்மை ஷைத்தான் மற்றும் தீய சக்திகளின் தாக்குதல்களில் இருந்து நம்மை பாதுகாத்து வைக்கும். மேலும் இந்த விஷயம்தான் நமது ஈமானில் வலிமையை ஏற்படுத்தும். இந்த விஷயம்தான் நமக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், பணிவை மேற்கொள்வது எளிதான விஷயம் என்று ஒருபோதும் கருத வேண்டாம். பல்வேறு தற்பெருமைகளும் பல பிடிவாதங்களும் பல சோம்பேறித்தனங்களும் உலக பேராசைகளும் உலக விஷயங்களில் உள்ள ஆர்வங்களும் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றனவென்றால், அவை இந்த உயர் தகுதியை நாம் பெற முடியாமல் ஆக்குகின்றன. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹா லகபீரா, இது எளிதான பணி அல்ல, இது மிகவும் கடினமான சுமையாகும். நான் இப்போது கூறிய விஷயங்களும் இதை தவிர்த்து இருக்கின்ற வேறு பல விஷயங்களும் பணிவை மேற்கொண்டவாறும் அல்லாஹ்வின் அடியானாக இருப்பதற்குரிய உரிமையை செலுத்தியவாறும் பொறுமையையும் தொழுகையையும் அதற்குரிய சரியான ஆன்மாவுடன் நிறைவேற்றுவதிலிருந்தும் நம்மை தடுக்கின்றது. நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவனது அடியான் எத்தகைய பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவன் தனது இறைவணக்கத்தில் எத்தகைய உயர்வான தரத்தை அடைய வேண்டும் என்றும் விரும்புகின்றான் என்றால், ஒரு நொடி பொழுது கூட அவற்றில் அல்லாஹ் அல்லாதவற்றை பற்றிய எண்ணம் வரக்கூடாது. உலகப் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது கூட உள்ளம் இறைவன் பக்கம் குனிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவது எளிதல்ல, அது மிகவும் கடினமான சுமையாகும் என்று அல்லாஹ்வே கூறியுள்ளான். இந்த கடினமான சுமையை சுமப்பது அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் சாத்தியமற்றதாகும். எனவே அவனது அருளை வேண்டுங்கள், அவனது அருளை பெறுவதற்கு அவன் முன்னால் குனியுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள். ஆனால் பணிவும் தாழ்மை குணமும் இருந்தால்தான் இந்த உதவி கிடைக்கும். மேலும் அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பவர்களாக இருக்கின்றனர் என்ற உறுதியில் நிலைத்திருப்பவர்களாக அவர்கள் இருந்தால், பிறகு அவர்கள் பொறுமை மற்றும் துஆவிற்குரிய உரிமையை செலுத்துபவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கேற்ப செயல்படுபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை தங்கள் முன்னால் வைத்திருப்பவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த முன்மாதிரியை தனது சொந்த பலனுக்காக மட்டுமல்லாமல், அந்த முன்மாதிரி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டுள்ள பேரன்பு, மிகுதியான நேசம் ஆகியவற்றின் காரணமாக அதை பின்பற்றி நடப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பேரன்பின் நெருப்பை தமது நெஞ்சங்களில் மூட்டியவாறு அவர்களது ஒவ்வொரு செயலையும் பின்பற்றி செயல்படுவதற்கு முயற்சி செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இத்தகைய உண்மையான நிலைமைதான் ஒரு நம்பிக்கையாளரை உண்மையான நம்பிக்கையாளராக ஆக்குகின்றது. இந்த உண்மையான நிலைமைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றியதன் மூலம் யுஹிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்ற அல்லாஹ்வின் கூற்றுக்கு உண்மையில் பொருந்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்குகின்றது. இந்த விஷயம்தான் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பில் நாம் முன்னேறும்படி செய்கின்றது. இதே அன்புதான் பிறகு அன்னஹும் இலைஹி ராஜூன், அவர்கள் அவன் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றனர் என்ற உண்மையான அறிவை நம்மிடம் உருவாக்குகின்றது. இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்கின்ற மனிதன்தான் உண்மையான மனிதனாக இருக்க முடியும். அல்லாஹ்விடம், நாங்கள் ஒரு பொருளே அல்ல, நீதான் எங்களது துஆக்களை கேட்க வேண்டும், எங்களிடம் பணிவையும் தாழ்மை குணத்தையும் நீ ஏற்படுத்துவாயாக, இந்த உயர்ந்த தரத்தில் நீ எங்களை கொண்டு சேர்ப்பாயாக என்று நாம் துஆ செய்யும் போது, பொறுமையை மேற்கொள்வதிலும் தொழுகையை பேணுவதிலும் நிலைத்திருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ்விடம் நாம் இவ்வாறும் கேட்கின்றோம், இறைவா, இதில் எவ்விதத்திலாவது நமது நஃப்ஸின் கலப்படம் இருந்தால், அதாவது நமது துஆக்களில், நமது முயற்சிகளில், வெளிப்படையாக நாம் காட்டும் பணிவில் நமது நஃப்ஸின் கலப்படம் இருந்தால் நீ எங்களை மன்னிக்க வேண்டும். பணிவு தொடர்பாக நம்மிடமுள்ள உணர்வு நமது நஃப்ஸின் ஏமாற்றுதலாக இருந்துவிடக் கூடாது. எனவே உண்மையாகவே பணிவை மேற்கொள்பவர்களில் ஒருவராக நீ எங்களை ஆக்குவாயாக. உனது அன்பான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ் தனது இந்த அடியாரை அவரது பணிவின் காரணமாக 7வது வானத்திற்கு உயர்த்தி விட்டான் என்று எவர்களை பற்றி கூறியுள்ளார்களோ அத்தகைய பணிவும் தாழ்மை குணமும் உள்ள அடியார்களில் ஒருவராக நீ எங்களை ஆக்குவாயாக. உனக்கு பிரியமான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் எந்த வழிகளில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த வழிகளில் சென்றவாறு எங்களது வாழ்க்கையை கழிப்பதற்கான தௌஃபீக்கை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்திடம் வைத்திருந்த எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்குவாயாக. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை நான் கூறுகின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்தை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்கள்: நமது ஜமாத்திற்கு இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது சிறிய பாவம் அது எவ்வளவுதான் சிறிதாக இருந்தாலும் அது நம்மீது சவாரி செய்ய ஆரம்பித்து விட்டால் அது படிப்படியாக மனிதனை பெரும் பாவங்களின் பக்கம் கொண்டு செல்கின்றது. பல்வேறு குறைகள் மனிதனுக்குள்ளேயே எந்த அளவு ஒன்றி போய் விடுகிறதென்றால் அதிலிருந்து ரட்சிப்பு கிடைப்பது கடினமானதாக ஆகிவிடுகின்றது. மனிதன் ஒரு பலகீனமான படைப்பினமாக இருக்கின்றான். தமது செயல்களின் விளைவின் காரணமாக அவன் தன்னைத்தானே பெரியவனாக எண்ண ஆரம்பித்து விடுகின்றான். கர்வமும் அகங்காரமும் அவனிடம் வந்து விடுகின்றது. எதுவரை மனிதன் அல்லாஹ்வின் வழியில் தன்னை எல்லாரையும் விட சிறியவனாக கருத மாட்டானோ அதுவரை அவனுக்கு மீட்பு கிடைக்காது. எத்தகைய உண்மையான விஷயத்தை கபீர் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் சாதாரண சிறிய குடும்பத்தில் பிறந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் குனிந்து நாம் எல்லோருக்கும் சலாம் கூறுகின்றோம். பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தால் நமக்கு இறைவன் கிடைத்திருக்க மாட்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மக்களோ உயர் குடும்பத்தில் பிறந்ததனால் அதில் பெருமை கொள்கின்றார்கள். ஆனால் கபீர் அவர்களோ தனது சாதாரணமான சிறிய குடும்பத்தை பார்த்தவாறு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: மனிதன் ஒவ்வொரு நொடியும் நான் எந்த அளவு அற்பமானவனாக இருக்கின்றேன், எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவன் எவ்வளவுதான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் தன்னை பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு கண்கள் இருந்தால் அவன் தன்னை முழு பிரபஞ்சத்துடனும் ஒப்பிடும்போது தான் எவ்வித தகுதியும் இல்லாதவன் என்பதையும் தான் எவ்வளவு அற்பமானவன் என்பதையும் நிச்சயமாக அறிந்து கொள்வான். ஒரு சக்தியற்ற ஏழையான கிழவியுடன் ஒரு மனிதன் ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்த மகத்தான மனிதருடன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வது போல் நடந்து கொள்ளாத வரை, மேலும் அவ்வாறு நடந்து கொள்வதுடன் எல்லாவிதமான கர்வம், அகங்காரம், தற்பெருமை ஆகியவற்றிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ளாத வரை ஒருபோதும் அவன் இறைவனின் அரசவைக்குள் நுழைய முடியாது. எந்த அளவு நல்லொழுக்கம் இருக்கின்றதோ அதில் சிறிதளவு குறைவு ஏற்பட்டாலும் அல்லது தேவைக்கு அதிகமாக அது வெளிப்பட்டாலும் அது தீய ஒழுக்கமாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் தனது படைப்பினங்களின் நன்மைக்காக திறந்து வைத்துள்ள கதவு ஒரே ஒரு கதவுதான், அதாவது அது துவாவாகும். ஒரு நபர் அழுது மன்றாடியவாறு இந்த கதவு வழியாக நுழையும் போது கருணைமிக்க எஜமானன் அவர் மீது தூய்மை மற்றும் பரிசுத்தத்தின் போர்வையை போர்த்துகின்றான். தனது மகத்துவத்தை அவர் மீது எந்த அளவு மிகைத்திருக்கும்படி செய்து விடுகின்றான் என்றால் பொருத்தமற்ற தகுதியற்ற செயல்களை செய்வதிலிருந்தும் அவர் வெகு தூரம் விலகி ஓடிவிடுகின்றார். இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகும் மனிதன் பாவத்தை விட்டு விலகாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? உண்மையில் நாத்திகத்தின் வேர் இதில் இருக்கின்றது. அவர் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையும் நிச்சய உறுதியும் கொண்டவராக இல்லை. ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் நம்மை கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் ஒரு நொடியில் நம்மை அழித்துவிட முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தால் எவ்வாறு அவனால் தீமையை செய்ய முடியும்? எனவேதான் ஹதீஸில் ஒரு திருடன் மூமினாக இருக்கின்ற நிலையில் திருடுவதில்லை, ஒரு விபச்சாரம் செய்பவன் மூமினாக இருக்கின்ற நிலையில் விபச்சாரம் செய்வதில்லை என்று வந்துள்ளது. திருடனும் விபச்சாரம் செய்பவனும் சந்தேகமின்றி ஒரு சமயத்தில் ஈமான் கொண்ட நிலையில்தான் இருந்தான். பிறகு அவர்களது நிலைமையில் எத்தகைய மாறுதல் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் தவறான செயல்களை செய்வதில்
மூழ்கி விடுகின்றனர். परहेज नहीं करते। இறைவனது கோபம் அழிவை ஏற்படுத்துகின்ற இடியைப் போல் விடும், அது எரித்து பொசுக்கி விடுகின்ற நெருப்பு போன்று அழித்துவிடும் என்ற இறைஞானமும் वरना अगर वो அகப்பார்வையும் कोई खुदा ஒருவரிடம் உருவானால்தான் தீய செயல்களிலிருந்து அவருக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ईमान में उसको तो பிறகு இறைவனின் மகத்துவம் அவரது உள்ளத்தில் कैसे बदी कर எப்படி ஆதிக்கம் செலுத்தும் என்றால், हदीस शरीफ में அதனால் எல்லா தீய செயல்களும் உள்ளுக்குள்ளே உருகி கரைந்து விடுகின்றது. हाली के वो அதாவது அல்லாஹ்வின் கோபம் நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற இறைஞானமும் அகப்பார்வையும் உருவாக வேண்டும். அதன் விளைவாக அல்லாஹ்வின் மகத்துவம் எந்த அளவு உள்ளத்தில் பதிந்துவிடும் என்றால் அது உள்ளத்தை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்துவிடும். பிறகு தவறான செயல்கள், தவறான எண்ணங்கள் ஆகியவை அழிந்துவிடும். निजात ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனை பற்றிய அறிவில்தான் मार्फत पैदा हो ரட்சிப்பு அடங்கியிருக்கின்றது. खुदा ताला का गजब இந்த இறைஞானத்தை பெற வேண்டும். तरह गिरता தொடர்ந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இறைவனை பற்றிய அறிவின் மூலமாகவே அவன் மீதுள்ள அன்பு வளர்ச்சி அடைகின்றது. गुदास हो எனவே எல்லாவற்றையும் விட முதலாவதாக இறைவனை பற்றிய அறிவு இருப்பது அவசியமானதாகும். कि अल्लाह ताला का அன்பை அதிகமாக்குகின்ற இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. और जो भी ஒன்று அழகு, மற்றொன்று அருள்கள். எவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு हो जाए कि बिल्कुल दिल को பற்றிய அழகும் அவனது அருட்களை பற்றியும் தெரியாமல் இருக்கின்றதோ அவர் அவன் மீது எப்படி அன்பு கொள்ள முடியும்? ख्यालात हैं அதனால்தான் அல்லாஹ் வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியாத்தி, में ही है அதாவது ஒட்டகம் ஊசியின் துவாரத்தின் வழியாக நுழையாத வரையில் फती से நிராகரிப்போர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று கூறுகின்றான். जरूरी है ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் இதற்கு வெளிப்படையான பொருளை கொடுக்கின்றனர். ஆனால் நான் இதையே கூறுகின்றேன், அதாவது ரட்சிப்பை வேண்டுபவர்கள் இறைவனின் வழியில் கடிவாளம் இல்லாமல் ஓடுகின்ற நஃப்ஸின் குதிரையை தமது முயற்சிகளின் மூலமாக எந்த அளவு மெலிந்ததாக ஆக்கிவிட வேண்டும் என்றால் அது ஊசியின் துவாரத்தில் நுழைந்து வெளியில் சென்றுவிட வேண்டும். எதுவரை நஃப்ஸ் உலக இன்பங்களினாலும் மன இச்சைகளின் இன்பங்களினாலும் தடித்து விட்டதோ ताला की राह में அதுவரை அது ஷரியத்தின் தூய வழிகளை கடந்து சொர்க்கத்தில் நுழைய முடியாது. देना चाहिए உலக இன்பங்களின் மீது மரணத்தை ஏற்படுத்தி விடுங்கள். இறைவன் மீது உள்ள அச்சத்தாலும் பயத்தாலும் மெலிந்து விடுங்கள். அப்போதுதான் இந்த வழியை நீங்கள் கடந்து செல்ல முடியும். पाक राह இவ்வாறு கடந்து செல்வதே உங்களை சொர்க்கத்தை அடையும்படி செய்துவிடும். जायज पर मौत அதுவே மறுமையில் உங்களது ரட்சிப்புக்கு காரணமாகிவிடும். और खौफ ஒட்டுமொத்தமாக ஜமாத் என்ற நிலையிலும் ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் यही गुजर பணிவு மற்றும் தாழ்மை குணத்தின் எத்தகு உயர் தகுதியை பெற வேண்டும் என்றால் அவர்கள் பொறுமையை மேற்கொள்வதும் உண்மையிலேயே பொறுமையை மேற்கொள்வதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவ்வாறு செய்வானாக. அவர்களது பொறுமை உண்மையான பொறுமையாக ஆக வேண்டும். அவர்களது இறை வணக்கங்கள் உண்மையான இறை வணக்கங்களாக ஆக வேண்டும். அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த பொறுமை மற்றும் துஆக்களின் கனிகள் மறுவுலகில் மட்டுமல்லாமல் இவ்வுலகிலும் எந்த அளவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இத்தகைய ஒரு ஜமாத்தை தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். से लगे உலகிற்கு இது தெரிய வேண்டும். அந்த ஜமாத் இறைவனுக்கு முன்னால் மணியுடன் நிற்கக்கூடியதாகவும் இறை வணக்கங்களுக்குரிய உரிமைகளை செலுத்தக்கூடியதாகவும் அல்லாஹ்வின் ஒவ்வொரு கட்டளையின்படியும் மிகுந்த பணிவுடன் செயல்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த ஜமாத் இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஜமாத்தாகவும் பொறுமை மற்றும் துஆக்கள் மூலமாக உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஜமாத்தாகவும் இருக்கின்றது. துன்பங்கள் மற்றும் துயரங்கள் ஏற்படுகின்ற சமயத்தில் உலகவாதிகளின் முன்னால் குனிகின்ற ஜமாத்தாக அது இருக்காது. மாறாக அனைத்து ஆற்றல்களுக்கும் எஜமானாக இருக்கின்ற அந்த இறைவன் பக்கம் குனிகின்ற ஜமாத்தாக அது இருக்கின்றது. எல்லா விதமான வெளிப்படையான பொருள்களும் வெளிப்படையாக தெரியும் ஆற்றல்களும் எதிரிகளிடம் இருந்தும் கூட அந்த இறைவன் அவர்களை தனக்கு கீழ் கொண்டு வருவதற்கான ஆற்றலை உடையவனாக இருக்கின்றான். உலகிற்கு நம்மிடமிருந்து இத்தகைய காட்சி தென்படுகிறது என்றால் உண்மையான நம்பிக்கையாளர்கள் இவர்கள்தான் என்று நம்மை பற்றி உலகம் கூற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிவிடும். இறைவனுடன் தொடர்புள்ள மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மக்களை பாருங்கள், இவர்களில் இறைவன் தென்படுகின்றான். இந்த மக்கள்தான் தங்களது இறைவனின் அன்பை பெறுபவர்களாக இருக்கின்றனர். இந்த மக்கள்தான்
உலகிற்கு இறைவனை சந்திக்கின்ற வழிகளை காட்ட முடியும் என்று உலகம் நம்மை பற்றி கூறும் நிலை ஏற்படும். அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவரையும் இந்த நிலையை பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்றே பணிவை கடைபிடித்தவாறு அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பில் மேலும் முன்னேறுபவர்களாக அவன் நம்மை ஆக்குவானாக. அதன் மூலம் மறு உலக ரட்சிப்பையும் பெறக்கூடியவர்களாக அவன் நம்மை ஆக்குவானாக. பாகிஸ்தானில் ஜமாத்திற்குள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களது துன்பங்களை அகற்றுவானாக. அவர்களது ஈமானை உறுதியாக இருக்கும்படி செய்வானாக. இறைவனுடன் உள்ள தொடர்பில் அல்லாஹ் அவர்களை முன்னேறும்படி செய்வானாக. பாகிஸ்தானில் வசிக்கின்ற அகமதிகளும் தங்களது ஈமானுக்காகவும் நிச்சய உறுதிக்காகவும் குறிப்பாக அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தனது நெருக்கத்தின் தகுதியை ஒவ்வொருவரும் பெறுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.